ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மினி இடியாப்பம் தாங்க. அதுக்கு 2 கப் பச்சரிசி மாவு, 2 ஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா கோதுமை நம்ம கோதுமை சப்பாத்திக்கு செய்வோம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம இடியாப்ப கல்லில் போட்டு புழிஞ்சிடலாம். இன்றைக்கி நான் வந்து இடியாப்ப தட்டில் புழியாமல் இட்லி தட்டில் குட்டி குட்டியாக மினி இடியாப்பம் மாதிரி பசங்களுக்காண்டி குட்டியாக ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இது நல்ல ஒரு இட்லி தட்டில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா வெந்துடும். எவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்களா, பூ பூவில் நல்லா காற்றா சூப்பராக இருந்துச்சு மினி இடியாப்பம் பார்க்கவே. இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் குருமா ரெடி பண்ணுறோம். அதுக்கு தேங்காய், தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அவ்வளோந்தாங்க. இப்போ வந்து இந்த வெங்காயம், தக்காளி, தேங்காய், பச்சை மிளகாய், இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வதங்கிடணும். இதை அப்படி ஒரு இதில் ஆற வச்சுட்டு நம்ம இதை பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். எல்லாமே ஒன்றா போட்டு அதனால் இதை நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடலாம். இதே ஃப்ரை பேனில் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இது கூட போட்டுட்டு தேவையான அளவு இதுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. இது எல்லாமே நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா. அதை அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. செம்ம ஃப்ளேவராக இருக்கும். வீட்டில் நம்ம ரெடி பண்ணும்போதே அது அவ்வளோ ஃப்ளேவராக இருந்துச்சா, செம்ம இப்போ டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருந்துச்சுங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். இப்போ நம்ம மினி இடியாப்பமும் வெஜ்ஜு குருமாவும் ரெடிங்க. இது நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.